ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லைஃபோட இம்பார்ட்டன்ட் லெசனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து அவங்க காயப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை வந்து என் பொண்ணே வந்து என்னை இப்படி எல்லாம் வந்து பேசுறா, எங்க அம்மா இப்படி பேசுறாங்க, நான் அவங்களை அப்படி பேசிட்டேன். இதுதான் நம்ம நிறைய நேரத்துல நம்ம மன உளைச்சலுக்கு காரணமா இருக்குங்க. இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன டெக்னிக் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஸோ எப்பெல்லாம் உங்க மனசு பாஸ்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் கோர்த்து கோர்த்து அன்னைக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எப்பெல்லாம் மனம் கோர்த்து கோர்த்து உங்களை பேசுதோ, அப்பவே நீங்க ஒரு டெசிஷன், அப்பவே நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசோட மாய வலை அதுக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். மனசு எப்பவுமே இப்படிதாங்க நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். அவங்க கூட நீ லைஃப் டைம் பேசிடாத, எப்பவுமே நீ பேசிடாத, மூஞ்சிலேயே முழிச்சிடாத, இப்படி எல்லாமே அவங்களை நெகட்டிவா கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம மனதோட மாய வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க. இந்த நிமிஷம் இதை உணர்ந்த உடனேயே நீங்க என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, ஹவு டு யூ ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி வந்து யோசிச்சேன், இப்படி வெஞ்சன்ஸோட இருந்தேன் அப்படின்னா, இது ஏன் மனசுக்கு எனக்கு இது ஆரோக்கியமா இருக்கா அப்படின்ற கொஸ்டின் நீங்களே கேட்டுக்கோங்க. அப்போ இப்படி இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனசு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அதுக்கு ஜஸ்ட் டைரக்ட் ஆப்போசிட்டா என்ன இருக்கும், அதாவது அவங்க கூட பேசாதுன்னு சொல்லுங்க, நீங்க போய் பேசிடுங்க. டைரக்ட் ஆப்போசிட்டான அந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம அந்த மனதோட மாய வலையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. ஸோ இதுதாங்க ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக். நான் வந்து இதை வந்து அசர்ச் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வெஞ்சன்ஸ்லயே இருக்க மாட்டோம். அதே மாதிரி லக்கி பாஸ்கர் படத்துல இந்த டயலாக் ரொம்ப சூப்பரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். ஸோ நம்ம லைஃப்ல ஒரு அரை மணி நேரம் நாம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தாங்க, இந்த கணத்துல வாழணும், இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வாழணும் அப்படிங்கிறத அந்த சின்ன டயலாக் மூலமா ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதாங்க, உங்கள் லைஃப்பை சந்தோஷமா வாழணும், இந்த கணத்துல வாழணும், மனதோட மாய வலைக்குள்ள நம்ம சிக்கிடக்கூடாதுங்க. அதுக்கு நிதானமா யோசிச்சு உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா அது மனம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதோ, அவங்க கூட பேசாதுன்னு சொல்லி நீங்க போய் வாலண்டியரா அவங்க கூட பேசிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கருத்தை வச்சுக்கோங்க, ஜீவனுள்ள அனைத்தையும் சிவனாக பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு மையமா நம்ம லைஃப்பை ரன் பண்ணும்போது யார்கிட்டயுமே எந்த கோபம், அவங்க ஏதோ ஒரு அறியாமையில அது பேசுறாங்க, அவங்க மனதோட மாய வலையில சிக்கி இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி நெகட்டிவாவோ காயப்படுத்துற மாதிரியும் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கூடயும் நம்ம அன்பு மையப்படுத்தி அன்பே சிவம் அப்படின்ற அடிப்படையில அவங்க கிட்ட நம்மளோட லவ் நம்ம லவ்வை வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படும். நம்மளும் சந்தோஷமா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.